ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஈஸி ரெசிபீஸில் ஒரு சூப்பரான சிக்கன் கிச்சாப் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இதில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 80 to 85% பொரிச்சா போதும். அதில் கொஞ்சமாக சாய் சாஸ், கேரமல் சாஸ், டார்க் அண்ட் லைட் சாய் சாஸ் எல்லாம் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி, கார்லிக், அப்புறம் சில்லி இதை மட்டும் போட்டு எண்ணெயில் லைட்டாக வதக்குங்க. பிகாஸ் அதோடய ஃப்ரெக்ரன்ஸ் அந்த எண்ணெயில் இறங்குறப்ப அந்த கிச்சாப் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக சைனீஸ் டிஷ்க்கெலாம் கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் நிறையா யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அந்த கிச்சாப் டேஸ்ட் இன்னும் பெட்டராகவே இருக்கும். அண்ட் தென் நான் பிக் க்ரீன் அண்ட் ரெட் சில்லியும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி வச்சுருக்கிற ஆனியன்ஸு, அப்புறம் கருவேப்பிள்ளை, அப்புறம் சில்லி பாடி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் அதில் அந்த பொரிச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டொமேட்டோஸும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கொஞ்சம் நேரம் சேர்ந்துட்டு அந்த சிக்கன் நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கிச்சாப் எல்லாத்தையும் அதில் ஊற்றுங்க. நான் டார்க் அண்ட் லைட் சாய் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மசூரியோட சப்படாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கேரமல் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாண்டா பிராண்டோட கேரமல் சாஸ் அதையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? தென் இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் பிளாக் பெப்பர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். எஸ், இட்ஸ் ரெடி. ஸோ கார்னிஷிங்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆனியன்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் நான் இன்றைக்கி சாவி ஸ்டர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஃபிஷ் கேக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு, அப்புறம் சில்லி போட்டு நான் இன்றைக்கி சாவி ஸ்டர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ் கேக் போட்டு பண்ணி பாருங்கள். கிட்ஸ் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ்னால். அப்புறம் சாய் சாஸ் கடைசியாக எடுக்கிறதுக்கு முன்னே கொஞ்சம். ஸோ எஸ், இட்ஸ் ரெடி. நான் இப்போ சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.